ரிப்பீட் பண்ணியிருக்கா. ஒரு பேச்சுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்கும் எல்லாருடைய குலதெய்வங்களுக்கும் கோயில்களுக்கும் எல்லாரும் போயிட்டு வருவோம். வருஷம் போயிட்டு இருப்போம். ஆனா ஒரு ஓகே போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான். ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குமே தவிர்த்து எத்தனை தடவை போனாலும் எத்தனை தடவை சேவிச்சாலும் திருப்தியே வராத ஒரு பெருமாள் யாருன்னா திருமலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியான ஸ்ரீனிவாசன் தான். கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் குதூகலமாயிடும். திருப்பதியில எத்தனை தடவை எல்லாரும் சேர்த்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவையான அந்த பெருமாளை சேவிச்சிருப்போம். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 5 தடவை. இன்னும் ஒரு தடவை போய் சேவிச்சிட மாட்டோமான்னு இருக்கும். திருப்பதி போயிட்டு வந்தா அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும். 10 செகண்ட் கூட அந்த பெருமாளை சேவிக்க முடியாது. நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் சரி, இங்க வேம்புலி அம்மன் இருக்கா, எங்க கோவில் ராஜவேல் கோவில்ல இருக்கு, சேலையூர்ல நரசிம்மன் இருக்காரு, இங்க பட்டாபிராமன் இருக்காரு, எல்லாம் ஏகாந்தமா இருக்கா, சும்மா அப்படி இருக்கா, ஜாலியா இருக்கா. போனா நன்னா சேவிச்சு நிதானமா அவளோட வடிவழகை ரசிச்சுட்டு வரலாம். நம்ம பிரார்த்தனை எல்லாம் மொத்தம் காத்தால என்ன சாப்பிட்டோம், ராத்திரி என்ன தூங்கினோம், பாத்திரம் தேசமா இல்லையான்ற வரைக்கும் அவர்கிட்ட ஒப்பிக்கலாம். அவ்வளவு போர் அடிச்சுட்டு எல்லாரும் இருக்கா தனியா ஜாலியா. அவளை போய் சேவிச்சா நமக்கு ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஆனா எத்தனை தடவை சேவிச்சாலும் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இல்லாத ஒரு பெருமாள் யாருன்னா அது திருவேங்கடமுடியான் மாத்திரம்தான். ஏன்னா ஆண்டாலே 3 தடவை கோவிந்தான்னு சொல்லியிருக்கா. அவருடைய 30 திருப்பாவை பாசுரத்துல 3 தடவை சொன்னது 2 திருநாமத்தை தான். 3 தடவை கோவிந்தான்னு சொல்றான், 3 தடவை கேசவன் சொல்றான். கேசவன் என்றால் கண்ணன் அர்த்தம். கேசங்களை போக்குபவன், மனக்கசப்புகளை போக்குபவர் அப்படின்றதுதான் கேசவன்ற திருநாமத்துக்கு அர்த்தம். கேசவன்னா மனக்கசப்பு, இருக்கக்கூடிய வியாதிகள், சின்ன சின்ன சண்டைகள், வருத்தங்கள், இதுக்கெல்லாம் கேசங்கள்னு பேரு. இந்த கேசங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர் கேசவன் அர்த்தம். கேசவன்னா கண்ணன் அர்த்தம். கண்ணனுடைய இன்னொரு திருநாமம் கேசவன். கேசவனை பாடுவன் நீ கேட்டே கிடத்தியோன்றான். அதுக்கப்புறம் வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவனைன்றான். அதே மாதிரி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு 3 பாசத்துல கோவிந்தான்னு கோவிந்தன் கோஷத்தை கொடுக்குறான். கேசவானு கேசவன கோஷத்தையை கொடுக்குறான் கண்ணனுக்கு. இப்படி எல்லாம் வசதியா கொடுக்கறதே ஆழிமழை கண்ணான்னு மழையை பெய்யறதுக்கு கண்ணன் தான் உதவி பண்றான் அப்படின்றான். இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த காலத்துல சொல்லலாம், இந்த காலத்துல சொல்லக்கூடாதுன்ற நியம நிஷ்டைகள்லாம் இருக்கு. இப்போ அடியன் கணேசர் அவர்களுடைய விஞ்ஞாபனத்துல இப்ப நான் சொல்றேன். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் இதை கத்துட்டு சொல்லணும்னு அடியனுடைய பிரார்த்தனையும் விஞ்ஞாபனமும். சொல்ல முடியல, கஷ்டமா இருக்கு, வயசு வளர வளர அவள் இதெல்லாம் கத்துப்பா. அப்படி இந்த ஸ்லோகத்தை ஆழிமழை கண்ணாவை சொல்ல முடியல அப்படின்னா ஒரே வரி அதை சொல்றேன். இங்க இருக்கவா எல்லாரும் சொல்லுங்க. மழை நன்னா பொழிஞ்சு பாரத தேசம் மொத்தம் நன்னா இருக்கட்டும். ஹே பஞ்சன்யா, ஹே வருணா, வர்ஷய வர்ஷய वर्षय. हे पंचन्या, हे वरुणा, वर्षय वर्षय वर्षय. हे पंचन्या, हे वरुणा, वर्षय वर्षय वर्षय. ஆழிமழை கண்ணா சொல்ல முடியும்னாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம், தப்பே கிடையாது. ரொம்ப சிம்பிள், 3 வார்த்தை. ஹே பஞ்சன்யா, ஹே வருணா, வருஷய வருஷய வருஷய, அவ்வளவுதான். இந்த சொல்லுங்க ஆழிமழை கண்ணா சொல்லி அப்படின்னு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ நிகரவேல் ஆழியுள் போக்க வாழ்ந்த குழார் தேனி ஊழி